Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. தமிழகத்துல கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லி பாஜக வந்து உறுதியா சொல்றாங்க. அண்ணா தமிழகத்தில் 2026ல கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைமையில் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து அண்ணா நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும். வேற வரும்போது பேசுவாங்க. அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாங்க அண்ணா. இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் வரும்போது அவங்ககிட்ட கேளுங்க. தெரியல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன், நான் பாக்கல. ஆனா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க. அண்ணா இந்த பிரஸ் மீட் நான் பண்றனால நான் இருக்கேன். இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். அண்ணா அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம். எனக்கு தெரியுது ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்கண்ணா. மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட் நாங்க தான் நடத்துறோம். ஆமா தலைவா, என்னை தேவையில்லாம அந்த ஒம்பல மாட்டிட்டாங்க. என்னை அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன். அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அக்கா எங்க வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி அண்ணா பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும்னா, ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும். எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கண்ணா? இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேங்கண்ணா. அவ்வளவுதான். நாளைக்கு நயினார் அண்ணதை செய்யணும், நான் செய்ய போறேன். மற்றபடி இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன். தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு. இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றதுக்கு ரெடியா வச்சுக்கோங்க, நான் பதில் சொல்றேன். அதனால என்னை பொறுத்தவரை எங்க பேசுறோமோ பேச, டெய்லி அதை பேசிட்டு இருந்தா அர்த்தம் இருக்காது. அண்ணா நல்லா புரிஞ்சுக்கங்கன்னா, இந்த ரெண்டு கட்சிகளும் எங்கேயும் போக போறது இல்ல. பிஜேபி எங்கேயும் போக போறது இல்லை. 40 வயசு தான், 40 வருஷம் அரசியல் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை தெளிவா இருக்கேன், ஊழலை ஒழிக்கணுங்கிற தெளிவா இருக்கேன். அப்பப்ப ஒரு ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது, அப்பப்ப நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப் உள்ள சேர்ந்துக்க வேணாம். இன்னைக்கு நான் தொண்டனா இருக்கேன். தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். கட்சியினுடைய தன்மை எனக்கு புரிஞ்சிருக்கேன். எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேசுறோம். நீங்களே முடிவு பண்ணிக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பாரத பிரதமர் 58 மெம்பர்ஸ்ல 15 மெம்பர்ஸ் பார்த்தாங்க. அதுல வந்து பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தோட நல்லது வந்து கனிமொழி அண்ட் சசி தரூர் கூட இருந்தாங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள பெரிஸ்கிரைப் பண்ணல. பட் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, நான் படித்த ஸ்கூலோட இதுதான் அவங்க யூஸ் பண்ணாங்க. வேர்ல்டு பூரா மோதியை பாராட்டி இருக்காரு. சோ அவங்க எதிர்கட்சிக்கு தலைவர்னு பார்க்கல. they have done a tremendous job worldwide. கனிமொழி அவர்களை பொறுத்தவரை இஸ் a very erudite politician. நிறைய அறிவு சார்ந்த ஒரு அரசியல்வாதி. அவங்க இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் நல்லா ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பா பண்ணாங்க. அதே போல அந்த பிரீஃபிங் முக்கியமான நாடுகளுக்கு சசி தரூர் அவங்க போனாங்க. ஹி இஸ் ஆல்சோ வெரி ஃபேண்டாஸ்டிக் பொலிட்டிஷியன். நல்லா பண்ணாங்கன்னா மணிஷ் திவாரி உட்பட, சுப்ரியா சூலே உட்பட எல்லாரும் நல்லா தான் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. இதுல அரசியல் இல்லை. சிந்தூரை பொறுத்தவரை எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்க. சிந்தூர் முடிந்த பிறகு சிந்தூரை பத்தி எல்லாரும் வெளியே போய் பேசுறாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேங்கன்னா, இதுல தனிப்பட்ட முறையில் தமிழகத்தினுடைய எம்பிக்களாக அண்ணன் தம்பிதுரை அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் 2 பேரும் பிரதமர் அவருடைய வீட்டில் போய் பார்த்தாங்க. எல்லோருமே இதை பொறுத்தவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும். கனிமொழி அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொன்னது கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆயிருச்சு. பட் இருந்தும் கூட அதை தாண்டி நிறைய இடத்துல பேசினாங்கன்னா, இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை தாண்டி நிறைய பிரஸ் பிரீஃபிங் மிக அழகா ஆர்டிகுலேட்டா
நம்முடைய மத்திய அரசினுடைய ஸ்டாண்டு ஆபரேஷன் சிந்தூரை பத்தி அழகா பேசினாங்க. அதனால் எல்லோருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ற கடமைப்பட்டிருக்கோம். அதைத்தான் பிரதமர் மோடி அவர்களும் செய்தார். அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் சொல்லி அதிமுகவை குறித்து கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தேர்தல் டேட் அறிவிக்கலையா? தேர்தல் டேட் அண்ணே கட்சியினுடைய மாறன் நான் சொல்லல, கட்சியினுடைய தொண்டன் நான். கட்சி சொல்றதை நான் செய்ய போறேன். கட்சி என்ன செய்யும் சொல்லும் போது நான் சொல்ல போறேன். தேர்தல் வரட்டும், கூட்டணி ஃபார்ம் ஆகட்டும், எல்லோருமே நம்முடைய அஜெண்டா செட் ஆகட்டும், நேரம் வரும்போது பேசுவாங்க. இன்னைக்கு எதுக்குங்க கிரைசிஸ் எல்லாம் எது இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லதாங்கண்ணா இருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மருத்துவர் ஐயா, பெரிய ஐயா, ஒரு முக்கியமான ஒரு தலைவர், தமிழகத்தில் சமூக நீதிக்காக போராடியவர். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையில பார்லிமெண்ட்டுக்குள்ள, அசம்பிளிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடியவர் பெரியவர் டாக்டர் ஐயா. இன்னொரு பக்கம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சின்னவர் டாக்டர் ஐயா, அன்புமணி ஐயா இருக்கிறாங்க. ரெண்டு பேரையுமே நான் எப்படி பார்க்கிறேன்னாங்கன்னா, ரெண்டு பேரும் முக்கியமானவர்கள், இந்த காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள். அதிலும் குறிப்பா அன்புமணி அண்ணங்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. காரணம், நிறைய பேசியிருக்கோம். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பத்தி பெரிய கனவு வச்சிருக்காரு. அதனால் இது ஒரு இடத்துல சின்ன மனது வலி இருந்தாலும் கூட இது எல்லாமே செட்டில் ஆயிரும், இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. அப்பா பையன் ரெண்டு பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், ஒரு வலிமையான இயக்கம் அது, இரண்டு பேரும் வலிமையான தலைவர்கள். அதனால் இது மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூவை நான் பார்க்கலீங்கன்னா இது சப்சைட் ஆகிருங்கிறது என்னுடைய கருத்து.